ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல மணக்க சூப்பரான சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவுக்கு மீன், நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் பயன்படுத்தி இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு செய்யலாம். ஃபஸ்ட்டு மீன் வாங்கினதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் போட்டு 2-3 முறை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா மீனோடு சேர்க்கும்போது மீனில் அவ்வளோவா கவிச்சி வாசனை இருக்காது. அதே மாதிரி நம்ம குழம்புல சேர்க்கும் போதும் மீனில் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா நல்லா தடவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் சின்ன 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதிகமாக வேணாம், சின்னதாக கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக பெரிய வெங்காயமாக சேர்க்குறதுனா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இதை அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தையும் கடுகையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா வெந்தயம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அப்புறம் குழம்புல கசப்புத்தன்மை வரும். அதனால் கடுகு வெடிக்கும் போது வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக பொரிஞ்சு வரும். இப்போ இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வதக்கும் போது அடிப்பிடிக்காது. அதே மாதிரி சீக்கிரமாக வதங்கி வரும். அடுப்பை மீடியமாகவே வச்சுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த மீன் குழம்புக்கு தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் சேர்க்க போகிறோம். இப்போது அந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்பப்போ கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தனி மிளகாய் தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட இன்னும் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது பாருங்கள் அப்படியே ஒரு தொக்கு பதத்தில் இருக்குது. இப்போ இது கூட நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளியை அதிகம் சேர்த்துருக்கோம். அதனால் அந்தளவு புளி எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நல்ல புளிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னுமே புளி உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா இதில் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு இதை ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து ஓரங்களில் எண்ணெய் பிரியும் போது
ஒரு கொத்து கறிவேப்பிலை இலையும் ஒரு பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம மீன் துண்டுகள் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து சேர்த்துருங்க. தேங்காய் பால் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் உள்ளே சேர்த்துட்டு கரண்டியால் அப்படியே ஒரு முறை கலந்து விடுங்க. நீங்கள் மீன் துண்டை சேர்த்த உடனே இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். ஆனால் வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதாங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சூப்பராக நல்லா மணக்க மணக்க மீன் குழம்பு ரெடி. இதை நீங்கள் மதியத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே வச்சுருங்க. அப்போ தான் மதியம் சாப்பிடும்போது அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் ஊறி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.